ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர்ஸில் 100 ருபீஸ் ஐட்டமில் என்னென்ன நியூவான திங்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ மூலயமா தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கே வந்து இங்கே சரவணா ஸ்டோர்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த விஷயம்லாம் தெரியும். ஸோ ஒன்று ஒன்றா அது என்னென்ன விஷயம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்வர் ஜாமா, பித்தளை ஜாமா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பழசை கூட வாங்கிக்கிறாங்க. பட் பழசை வந்து வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து காசாக கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம வந்து அந்த காசுக்கு ஏற்ற இங்கே வந்து பொருளாக தான் வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. நான் இங்கே வந்து விழுப்புரத்துக்கு நம்ம வெளில கடையில் வந்து வாங்கிறத கம்பேர் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸில் பித்தளை, சில்வரு, இரும்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாக தான் இருக்குது. அது மாதிரி பழைய ஜாமானை போடுறதுக்கும் வெளில வந்து எவ்வளோன்னு கேளுங்க, 1 கிலோ எவ்வளோன்னு கேளுங்க. கேட்டுட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பழைய திங்ஸ் வந்து போடணுன்னா இங்கே வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது ரேட் இருக்குது. சில்வர் எவ்வளோ, பித்தளை எவ்வளோ, பழைய ஜாமான் என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெளில வந்து கடையில் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கோங்க. அலுமினியம்லாம் 2 வெரைட்டி போட்டிருக்காங்க, பிளாஸ்டிக்லும் 2 வெரைட்டி போட்டு ரேட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்குகிற ஃபர்னிச்சர் ஐட்டமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் ஐட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டோர் டெலிவரி கிடையாது. ஃப்ரீ டோர் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 25,000க்கு மேலே வாங்கியிருந்தால் மட்டும்தான் 10 கிலோமீட்டர் வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெலிவரி. நீங்கள் வந்து ஒரு பீரோவே ஒரு 8,000க்கு 10,000க்கு அது மாதிரி ஒரு பீரோ வாங்குறீங்க அப்படின்னா கூட அதுக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி வந்து கிடையாது. ஸோ நான் வந்து இதிலே டிஸ்ப்ளே பண்ணுறேன் என்னென்ன ரேட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து ஃப்ரீ டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்றத. ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரேட் ஓகே தான், அஃபோர்டபுளாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஃபர்னிச்சர்ஸு நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு அது மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் இங்கே வந்து பண்ணலாம். சோஃபாலாம் எவ்வளோ வெரைட்டி கலெக்ஷன்ஸ், அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. சோஃபாலலாம் லோ ப்ரைஸ்லேருந்தே இருக்குது. ஸ்டீலில் வரும் இல்லையா அந்த சோஃபாலாம் 2500 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. 2500லேருந்து உங்களுக்கு வந்து அந்த மர சோஃபா எல்லாமே எல்லா வெரைட்டிஸுமே இங்கே வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வித்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ஃப்ரீ அப்படின்றது இருக்குது. இதில் கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது, நீங்கள் பாஸில் வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கடைசியாக இது 3வது தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே முக்கியமான பிரச்சனை. அடிக்கடி சண்டை நடக்கிறதும் இதுக்காக தான் இருக்கும். இங்கே சரவணா ஸ்டோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2000 ருபீஸ்க்கு மேலே நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டைப்பை கொடுப்பாங்க. அண்டு நார்மல் டேஸில் சுத்தமாக கூட்டமே இல்லை அந்த டைமில் நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு வந்து 1000 ருபீஸ்க்கு மேலே எடுத்தால் கட்டைப்பை கொடுக்குறாங்க. பட் ஃபெஸ்டிவல் டேஸில் கண்டிப்பாக 2000 ருபீஸ்க்கு மேலே எடுத்தால் மட்டும்தான் ஒரு கட்டைப்பை தான், அதுவும் 1க்கு மேலே அலோடு இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப்ஸு, இந்த இன்வெர்ட்ரு பல்ப்லாம் இருக்குது இல்லையா, எல்இடி இன்வெர்ட்ரு பல்ப்பு இது எதுக்குமே வாரண்ட்டி எழுதி கொடுக்க மாட்றாங்க. செக் பண்ணி வேணால் தராங்களே தவிர வாரண்ட்டின்னு எழுதிலாம் தர மாட்றாங்க. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. எந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.